இன்றைய வானிலை தகவல். தென்னிந்திய பகுதிகளில் மேநிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 8ஆம் மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 47 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த 8 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், தருமபுரி மாவட்டம் பாலங்கோடு தலா 12 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கரூர் மாவட்டம் மாயனூர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் மேல் அணை தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கோவை மாவட்டம் அன்னூர், திருப்பூர், விருதுநகர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு, விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.